Hello, good morning. இன்னைக்கு நாங்கள் சிவகாசிக்கு போகிறோம். சிவகாசியில் குக்கிங் காம்படிஷன் ஒரு இதுக்கு நாங்கள் ஜட்ஜாக இருக்க போகிறோம். அதுக்காக தான் நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன். பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. யார் என்ன யார் இது பண்ணுறாங்க எல்லாமே நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். பிஃபோர் தட் நான் கெட்டிங் ரெடி. நான் ரெடி ஆகிட்டேன், அம்மா கெட்டிங் ரெடி. நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் என்னங்கிறது முதல்ல பாருங்கள். பொட்டி தோசை, ஆனியன் பொட்டி தோசை போட்டிருக்கேன். இதென்ன இப்போ நான் சாப்பிட்டுட்டு அம்மாவுக்கும் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. தோசைலாம் ரெடி பண்ணியாச்சு. நான் இப்போ சாப்பிட்டுட்டு அம்மாவும் ரெடி ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு காட்டுறேன். நான் இது எனக்கு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி குக்கிங் காம்படிஷனுக்கு ஜட்ஜாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல யோசித்தேன், இதுக்காக நம்ம அவ்வளோ தூரம் வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சொன்னாங்க, நீயும் வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம், நல்லாயிருக்கும், எக்ஸைட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்தாச்சு, கிளம்பி வந்தாச்சு. சூப்பர் ஹாப்பி. இப்போ நான் போகும்போது உங்களுக்கு இந்த ஃபுல் இது எவ்வளோ தூரம் என்னால் காட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் நான் காட்டுறேன். ஏன்னா நாங்களும் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுனால இது பண்ணுறோம். ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இது வ்ளாக் பண்ணுறேன். ஓகே, அம்மா ரெடி அனுப்புகிறோம், அடுத்தவங்களுக்கு காட்டுறேன். ஒரு வழியாக நாங்கள் கிளம்பிட்டோம். லேட் ஆயிடுச்சு அம்மா கிளம்புறதுக்கு. ஸோ அதனால் அம்மா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அதை நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பியிருக்கோம். ஸோ எப்படி நானும் எங்கள் அம்மா ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. சேம் கலர். So we'll see you in the venue. JC coordinator, junior JC coordinator of Kaleshwari College, Babu Franklin sir.
Then I want to welcome all the participants. ஏன்னா நீங்கள் இல்லாமல் இந்த ஈவெண்ட் கிடையாது. So big hats off to you and JCI Sivakasi சார்பாக உங்களை வருக என வரவேற்கிறேன். Then I want to welcome தனது யூடியூப் சேனலுக்கும் சிவகாசி சமையல் என்னும் பெயரை சூட்டியுள்ளார். அம்மா அவர்கள் BA தமிழ் இலக்கியம் SFR கல்லூரியில் பயின்றுள்ளார். இவருடைய சேனலில் பல பாரம்பரிய உணவுகளை செய்து பல சமைக்க தெரியாத பெண்களுக்கு வழிகாட்டியாக இருந்து வருகிறார். கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் இவர் சேனலின் மூலம் பலவிதமான சமையலை கற்று தெரிந்து கொள்கின்றனர். 2018ஆம் ஆண்டு மார்ச் 8 மகளிர் தினத்தன்று கலோ எஃப்எம்மில் இருந்து சிறந்த அம்மா பொண்ணு சாதனையாளர்களாக இவர்களை தேர்வு செய்து பேட்டி எடுத்து கௌரவப்படுத்தியுள்ளார்கள். அதே ஆண்டு மே 5ஆம் தேதி ஸ்டார் விஜய் சேனலில் சமையல் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக அழைத்து கௌரவப்படுத்தியுள்ளார்கள். 2019 பிப்ரவரி 10ஆம் தேதி AJ கல்லூரியில் நடைபெற்ற குக்கிங் கிளாஸில் அம்மா அவர்களை கௌரவ செஃப்பாக அழைத்து பெருமைப்படுத்தியுள்ளார்கள். 2020ஆம் ஆண்டு லயன்ஸ் கிளப் ஆஃப் சிவகாசி காஸ்மாஸ் சார்பாக சிங்கப்பெண் விருது அம்மா அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் பலவித புதுமையான சமையல்களை செய்து பல விருதுகளை பெற வாழ்த்துக்களுடன் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மணிமேகலை அம்மா அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது எங்கள் JCI Sivakasi. Once again I welcome you. Thank you. 100 participants participate பண்ணிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிக் அப்ளாஸ் ஃபார் எவ்ரிவன். எல்லாருமே உங்கள் டிஷ்ஷஸ் தான் இன்னைக்கு மேட் திஸ் டே. ஸோ வந்த ஜட்ஜஸ் எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக சூப்பராக பண்ணியிருந்தீங்க. இதே மாதிரி நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறதோட ஷார்ட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 மருவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைத்தவரில்லை காணென்று கும்மியடி அப்படின்னு பாரதியார் சொன்னார். அது மாதிரி நம்ம யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாது. மகளிர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு இத்தனை பேரை பார்க்கும்போது அந்த வார்த்தை மெய்ப்பட்டுச்சோ அப்படிங்கிற நினப்பு எனக்கு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர், அதாவது நாங்கள் சிவகாசி சமையல் அப்படிங்கிற ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறதுனால ஒரு கௌரவம் இருக்குது அப்படிங்கிறது இருந்தால் கூட அது இப்படி வெளியிடங்களுக்கு வரும்போது நம்மளுடைய நிலைப்பாடு என்னங்கிறது நல்லா ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் இங்கே இது ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தவங்க எல்லோரும் எங்கள் கூட வ்ளாக் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இப்போ அவங்க எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, இவங்க எல்லாரும் தான் அந்த சிங்கப்பெண்கள். தேங்க்யூ ஸோ மச். எங்களை இன்வைட் பண்ணதுக்கு முதல்ல ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த ப்ரோக்ராம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது நிறைய பேருனுடைய கனவு. நிறைய பேர் குக் பண்ணணுன்னு ஆசைப்படுவாங்க. அவங்களோட கனவை நீங்கள் நினைவாக்கியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தேட். அண்ட் இது இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலாக, இல்லையா? இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் அந்த பக்கம் பிஸியாக இருக்காங்க, ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு இவங்களோட நம்ம முடிச்சுக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் நான் எடுத்திருக்கேன், நிறையா பேரை எடுத்திருக்கேன். அதெல்லாம் சேர்த்து நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய். முடிஞ்சது இன்னைக்கு ப்ரோக்ராம். இது எல்லாமே அந்த ஸ்பீச்சு, அம்மாவோட ஸ்பீச்லாம் நான் ஃபுல்லாக எடுக்கலை. ஏன்னா எனக்கு அம்மா பேசுகிறது கேட்கணுன்னு இருந்தது. அதனால எடுக்கலை, ஃபுல்லாக எடுக்கலை. பட் எல்லா இதுவுமே நான் கவர் பண்ணேன். எனக்கு அது ஒரு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. நான் அது கவர் பண்ணது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாம் இன்னைக்கு பார்ட்டிசிபெண்ட் அத்தனை பேர் 1-2 பேர் தான் above 40. மற்ற எல்லாமே யங்ஸ்டர்ஸ். பட் ஃபியூஷன் ஃபுட்டுன்னு கொடுக்கல. கொடுத்தது மெயின் கோர்ஸ், சைடு. ஆமாம், அவங்க கொடுத்துருந்த தீம் ஒரு மெயின் டிஷ், அதுக்கு சைட் டிஷ், இது மட்டும்தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. அதனால அவங்க ஃபியூஷன் யோசிக்கவே இல்லை. ஸோ அதனால் அது யோசிக்கணுன்றது அவசியம் கிடையாது. சிம்பிள் ஃபுட்டு இட்ஸ் ஆல்வேஸ் குட், இல்லையா? ஸோ அதனால் சரி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே முடிச்சுடுவோம் அந்த. அதாவது இன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு பிள்ளை அவள் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். காரணம் அவள் செஞ்சுருக்கிற ஃபுட்டு, அதை அவள் எக்ஸ்பிளைன் பண்ண விதம், ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தது, எக்ஸ்பிளைன் பண்ண விதம் நல்லா இருந்தது. கான்ஃபிடென்ட்டோட பேசினான், ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட பேசினா.
டேஸ்ட் வந்து அஃப்கோர்ஸ் நல்லா இருந்தது. டேஸ்ட் நல்லா இல்லாமல் நம்ம மார்க் போட மாட்டோம். டேஸ்ட் நல்லா இருந்தது. இதெல்லாம் வந்து எனக்கு இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து மார்க் கம்மியாக போட எனக்கு மனசே வரல. அது மாதிரி இன்னைக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாமே சின்ன பிள்ளைங்களுக்கு குக்கிங்கில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து சந்தோஷமாக இருந்தது. அது பயங்கர ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவங்க வந்து இனி வருங்காலத்தில் நம்மளை விட நல்லா குக் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து இந்த பேம்பு மூங்கில் பிரியாணின்னு சொல்லிட்டு மூங்கில் ஃப்ரை வெஜ் ரைஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. பேம்பு வெஜ் ரைஸ் அப்படி சொல்லி அதுக்கு மூங்கில் நீ எங்கப்பா எடுத்த, நீ எங்க வாங்கின அப்படின்னு கேட்டாங்க அம்மா. அமேசான்ல ஆர்டர் பண்ணேன் ஆண்டி அப்படின்னு சொன்னா அசந்துட்டேன் நான். அதாவது ஒரு சின்ன காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு பிள்ளைங்க எவ்வளவு எஃபோர்ட் கொடுக்குறாங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். நம்மளுடைய செய்யற வேலைக்கு வந்து தனி கவனம், தனி முனைப்பு, தனி வந்து எஃபர்ட், நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோம், நம்ம அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கோங்கிறது அதை காட்டுது. எனக்கு அதெல்லாம் வந்து இந்த பிள்ளைங்க வந்து வருங்காலத்தில் வந்து எந்த வேலை எடுத்தாலும் சரி, குக்கிங் தான் வரணுங்கிறது கிடையாதுல்ல, எந்த வேலை எடுத்தாலும் இதே எஃபர்ட் கொடுப்பாங்க, இதே முனைப்பு கொடுப்பாங்க. நம்ம ஜெயிக்கணும், நம்ம நல்லா வந்து பாலிஷ்டாக வரணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. அது நல்லா இருந்தது. எனக்கு பார்க்கறதுக்கெல்லாம் ஒரு ஆஸ் அ மதர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாம் என் பேத்தி வயசாக இருக்கும் அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம். அது அஃப்கோர்ஸ் அத்தனை பேர் நீங்கள் தானே சிவகாசி சமையல் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணது, ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டது, ஃபோட்டோ எடுத்தாங்க, செல்ஃபி எடுத்தாங்க. அதனால எங்கள் அம்மாவுக்கு அது ஒரு இன்னைக்கு பயங்கர எனர்ஜி பூஸ்டர். எங்கள் அம்மாவுக்கு இன்னைக்கு எனர்ஜி ஒரு, அதாவது நம்ம நல்ல வேலை செஞ்சுருக்கோம்னு ஒரு திருப்தி இருந்தது. அவங்க மேடையில் வந்து அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதுமே வந்து எத்தனையோ பேருக்கு வந்து சமைக்க தெரியாதவங்களுக்கு சமையல் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய சர்வீஸுங்கிறது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தான். அதே மாதிரி இப்போ கொரோனா பீரியட்ல ஃபேமிலி விட்டு தனியாக மாட்டிக்கிட்டவங்க அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து சமையல், அதாவது ஜென்ஸ் அவங்க பேச்சுலராக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏதோ ஒரு வகையில் வந்து தனியாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்து ரெஸ்டாரண்ட்ஸே க்ளோஸ்டா தானே இருந்தது, வீட்டில் வேற செஞ்சே ஆகும், நம்ம கைடன்ஸா இருந்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருந்தது. நிறைய பேர் நம்மளை பார்த்து வந்து சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம வீட்டில இருந்து ஒரு லேடி வந்து ஒரு 60 வயசு அபவ் 60 இயர்ஸ் ஓல்டு லேடி வந்து இந்த சேனல் ஆரம்பிச்சு இதுல இவ்வளவு ஹாப்பியா இருக்கிறாங்க அப்படின்னா ஒய் நாட் பி அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிற அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம கொடுத்துக்கணும். அதான் நான் இன்னைக்கு சொன்னது அதுதான். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இன்னைக்கு வந்து பாரதியார் இருந்திருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு, பூரிப்படைஞ்சிருப்பாரு. அது வந்து எனக்கு இன்னைக்கு வந்து பாரதி சார்பில் எனக்கு பூரிப்பா இருக்கு. பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடென்டல் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. எதுனாலும் இப்போ குக்கிங் சரியா போகலை அப்படின்னா வேற அவங்களுடைய டேலண்ட்டை வெளியே கொண்டு வருவாங்க. சேனலை ஆரம்பிச்சுட்டா அதுல ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது வந்துடும்ல. அது எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இனி வருங்கால இந்தியா வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பி. இது வந்து இன்னைக்கியோடைய vlog, அதாவது 999th vlog இது வீடியோ எங்களோடது. அடுத்தது வந்து 1000th, அடுத்து அதுவும் இன்னொரு ஸ்பெஷல். ரொம்ப ரொம்ப கிராண்டாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணல, சிம்பிளாக ஆனால் வீட்டில் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம், அதாவது 1000th வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். டாடா, பாய்.